ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் நகெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே நம்ம டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் நகெட்ஸ் செய்கிறதுக்கு நான் 4 பிரெட் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டில் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்து கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் கிறிஸ்பியாக எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் 2 பிரெட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம சிக்கனோடு சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இதையும் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம், ப்ரெட்டோடு சேர்த்து. அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒர்க்கிங் போர்டில் மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த சிக்கனை லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு ஓரங்களாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போட வரும். நான் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போது கத்தியில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போட வரும். கத்திலே எண்ணெய் தடவிக்கோங்க, கையிலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி தின்னமாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையும் அதில் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பீசஸை இந்த எக்கில் கோட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். நான் எல்லாத்தையும் அதே மாதிரி கோட் பண்ணி எடுத்து இப்போது சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் நகெட்ஸ் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.